இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரும் இந்த வேளையிலே ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே அருப்பணி ஞாயிறு என்று சொல்லி நாம் அனுசரிக்கிறோம். இந்த விசேஷ நாளிலையும் நமக்கு ஒரு விசேஷ பேச்சாளர் இருக்கிறார். தெய்வ செய்தி அவர் பிறகு நம்மளோட பகிர்ந்து கொள்வார். நாம் ஜெபித்துக்கு முன்பாக ஒரு சங்கீதத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 34 வசனம் 1-2. கர்த்தரே, நான் எக்காலத்திலும் சோஸ்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமை பார்த்தவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரே மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. வாருங்க, இந்த கர்த்தரை நாமத்தை நம்ம உயர்த்துவோம். கர்த்தர் எவ்வளவு நல்ல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கிறார். அவரை துதித்து ஆராதனை செய்வோமாக. வாருங்க, ஜெபம் செய்யலாம். Let us pray. அன்பு பரலோக பிதாவே, இந்த சங்கீதக்காரன் சொன்ன பிரகாரமாக கர்த்தாவே, எங்களுக்கு செவி சாய்க்கிறவராக இருக்கிறீர், எங்களுக்கு பலனாக இருக்கிறீர், எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறீர். கர்த்தாவே, இந்த வேலையிலும் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நீ நல்ல தேவன், நீ வல்ல தேவன், நீ வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறீர். கர்த்தாவே, அண்டி நாங்கள் ஓடி வரும்போது கர்த்தாவே, நீங்கள் அணைக்கிற மட்டும் இல்லை, எங்களுக்கு நீ கேடகமாக மாறுகிறீர், எங்களுக்கு நீ கோட்டையாக மாறுகிறீர், எங்களை வழி நடத்துகிற ஆண்டவராக நீ மாறி வருகிறீர் சுவாமி. இந்த வேலையிலையும் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். இந்த விசேஷ நாளிலே, இந்த ஆராதனையிலே எங்களோட பங்கு பெறும்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோட பிள்ளைகள் மத்தியிலே தேவன் கிருபை செய்ய நான் ஜெபம் பண்ணுகிறேன். உம்முடைய கிருபை எங்களுடைய ஆள்க செய்ய நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பாருங்க பிரியமானவர்களே, கர்த்தரை நோக்கி இந்த வேலையிலே நாம் ஒரு துதிப்பாடல் மூலியமாக அவர் நாமத்தை உயர்த்துவோம். அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக.
கிருபை தாங்கினதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, come on. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. நல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்து சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்து சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. Sing it. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே If my heart has grown cold, there your love will unfold. As you open my eyes to the work of your hand, when I'm blind to my way, there your spirit will parade. As you open my eyes to the work of your hand, as you open my eyes to the work of your hand, oceans will part, nations come at the whisper of your call. Hope will rise, glory shine.
இயேசுவே நான் பாடும் பாடலின் காரணரே நல்லவர் என் இயேசுவே நான் பாடும் பாடலின் காரணரே நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர் ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர் நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர் ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர் துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே எத்தனை மனிதர்கள் பார்த்தேன் அப்பா ஒரு உண்மை போல இல்லை ஆண்டவரே நீர் என்றும் மாறாதவர் ராஜா எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா ஒருவரும் உண்மை போல இல்லையா எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா ஒருவரும் உண்மை போல இல்லையா நீரின்றி வாழ்வேயில் உணர்ந்தேனையா உந்தனின் மாறான்பை மறவேனையா நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா உந்தனின் மாறான்பை மறவேனையா துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே என் மனம் ஆழம் என்ன நீரறிவீர் என் மன விருப்பங்கள் பார்த்துக் கொள்வீர் என் மனம் ஆழம் என்ன நீரறிவீர் என் மன விருப்பங்கள் பார்த்துக் கொள்வீர் ஊழிய பாதைகளில் உடன் வருவீர் சோர்ந்திட்ட நேரங்களில் பலம் தருவீர் ஊழிய பாதைகளில் உடன் வருவீர் சோர்ந்திட்ட நேரங்களில் பலம் தருவீர் துதி உமக்கே கனம் உமக்கே புகழும்
என் தாழ்வில் என்னை நினைத்தவர், என் சத்துருக்களுக்கு முன்பதாக என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண, நான் வெட்கப்பட்ட சகல தேசம் என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிறவரே, நன்மைகளை எதிர்பார்த்து உதவுகிற இந்த உலகத்தில் எந்த நன்மையும் எதிர்பாராமல் எனக்காக ஜீவனையே தந்தீரே. நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே, நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே. உமக்கே புகழ், உமக்கே துதி, உமக்கே துதி. இன்று வாசிக்க எடுக்கப்பட்ட அதிகாரம் ஏசாயா 9ஆம் அதிகாரம் வசனம் 6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் துருவம் அவர் தோள்மேலே இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானம் பிரபு என்னப்படும். Amen. Today, scripture reading is taken from Isaiah chapter 9 verse 6. For to us a child is born, to us a son is given, and the government shall be upon his shoulders, and his name shall be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. Amen. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து நான் கொண்டு வருகின்றேன். தயமான கால வேளையிலே நாம் மிஷன் அருட்பணி ஊழியமாக அருட்பணி நாயராக நாம் அனுசரிக்கின்றோம். நிச்சயமாக அருட்பணி என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே 2-3 காரியங்களுக்கு உடனே வரும். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நாம் அனுசரிக்கின்றோம். அந்த நாட்கள் வரும் பொழுதெல்லாம் நமக்கு முன்பாக நம்முடைய ஜீவியத்தை ஊழியத்திலே ஒப்பு கொடுத்து, தியாகத்தோடு ஒப்பு கொடுத்து, நாடு விட்டு நாடு நிலை பெயர்ந்து ஊழியம் செய்ததை நம்ம நினைவுக்கு வரும். பெரிய பெரிய மிஷனரிமார்களை நாம் நினைவு கொள்வோம். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மிஷன் நம்ம வில்லியம் கேரி ஞாபகம் வரலாம், அட்சன் டீலர் ஞாபகம் வரலாம், எமிகா மைக்கேல் ஞாபகம் வரலாம், ஐடாஸ் கடலோட ஞாபகம் வரலாம். இப்படியாக நிறைய பேர் இருக்கிறாங்க நம்முடைய வாழ்க்கையில. அந்த புத்தகங்களை நம்ம வாசிச்சிருக்கோம், அவருடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம வாசிச்சிருக்கோம். அது வாயிலாக நாமும் வேலைப்பட்டவர்களாக இருப்போம். ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரி நடந்துச்சு. ரெண்டாவது, அருட்பணி ஊழியம் சொன்னோம்னா உன்னோட நமக்கு வரும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த உலகத்தில் இத்தனை பேர் இருக்கிறாங்க, இத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க, அதன் மத்தியிலே ஊழியத்தை இன்னும் செய்ய வேண்டியது இன்னும் எவ்வளவு தொடப்படாத மக்கள் இருக்கிறாங்க, சந்திக்கப்படாத ஜனங்கள், அன்ரிச் பீப்புள் குரூப், லீஸ்ட் ரிச் பீப்புள் குரூப் சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களை நம்ம எப்படி தொடுறது, எந்த மாதிரியான தொட்டா, எந்த மாதிரியான விதத்தில், எந்த முறையை பயன்படுத்தினா, எந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தினா அவருக்கு போய் தொடரலாம் என்று சொல்லி அதையும் நம்ம ஞாபகத்துக்கு வரலாம். இதெல்லாம் முக்கியம். அருட்பணி ஊழியர்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது நாமும் பலப்பட்ட காலங்கள் இருக்குது இல்லையா? அவருக்கு செய்த ஊழிய, அந்த தியாகத்தோடு செய்த ஊழியத்தை பார்த்து நாமும் செய்யலாமே என்று சொல்லி நமக்கு அந்த ஊந்துதலை கொடுத்து நம்மையும் பலப்படுத்துகிறது ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்குது. அதனாலதான் வாழ்க்கையில அவ்வப்பொழுது மிஷன் ஊழியர்களுடைய பயோகிராஃபி, சுயசரிதியை வாசிப்பது ரொம்ப நலமாக இருக்கும். அதே சமயத்தில் பொதுவான அளவிலே அந்த காலத்துல ஊழியர்களை எப்படி செய்தார்கள் என்று பார்ப்பதும் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஆரம்ப காலத்துல தன் உள்ளூர் இடத்துல ஊழியத்தை செய்தார்கள். அதன் பிறகு கடலோரங்களிலே கோஸ்டல் மிஷன்ஸ் சொல்லுவாங்க, கோஸ்டல் பட்டணங்களிலே, பட்டினங்களிலே, துறைமுக வட்டாரங்களிலே ஊழியத்தை செய்து சுவிசேஷத்தை எடுத்து சொல்ல புறப்பட்டு போனார்கள். அதன் பிறகு இங்கிலாந்து மிஷன், அர்ச்சன் டெய்லர் போல உட்புறங்களிலே கடற்கரையை தாண்டி உள்ளுக்கு போயிட்டு ஊழியத்தை செய்ததை நம்ம பார்க்கின்றோம். அதன் பிறகு ஒரு 100 வித்தியாசமான கூட்டத்தார் வந்தார்கள். மக்கள் தொகையாக அன்ரிச் பீப்புள் குரூப், பகுதி பகுதியாக அவர்களை சந்திக்க வேண்டும், இனம் வாரியாக சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டத்தார் சுவிசேஷத்தை எடுத்து சொல்லும்படியாக மிஷன் ஊழியத்தை செய்தார்கள். வில்லியம் தாம்சன் போல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க தன்னுடைய சொந்த பாஷையிலே, அவங்களுக்குன்னு ஒரு பாஷை இருக்கிறது இல்லையா, அந்த பாஷையிலே வேதாங்கத்தை கொடுத்து அவருடைய பாஷையிலே அவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த நிலையிலும் ஊழியத்தை செய்த நம்ம பார்க்கின்றோம். லிங்குவிஸ்டிக் பேஸ் 4 விதத்தில் நம்ம ஊழியத்தை பார்க்கணும். கடலோரத்தில் பார்த்தோம், உட்புறத்துல ஊழியத்தை செஞ்சாங்க, மக்கள் தொகையை மத்தியில் ஊழியத்தை செஞ்சாங்க, அப்புறம் லாங்குவேஜ் பேஸ், மொழியின் அடிப்படையில் ஊழியம் செஞ்சாங்க சொல்லிட்டு வித்தியாசமான நிலையில நம்ம புள்ளி விவரங்களெல்லாம் நம்ம பார்க்கின்றோம். இத்தனை கோடி மக்கள் மத்தியில் இத்தனாயிரம் கோடி மக்கள், இன்னும் இத்தனாயிரம் மக்கள் இருக்கிறாங்களா, அவங்க தொடப்படாமல் இருக்கிறாங்களே என்று சொல்லிட்டு நம்ம அதிகம் பார்க்கணும். ஆல் திஸ் திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாத்தையும் நம்ம தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதன் வாயிலாக தான் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணலாம். நம்முடைய ஊழியத்தை ஒரு திட்டவட்டமான நிலையில
எப்படியாக செய்யலாம் என்று சொல்லி ஒரு முறைமையை வைத்து ஊழியத்தை செய்வதற்கு உதவியாக இருக்கும். நாமும் தனிப்பட்ட விதத்தில் அந்த ஊழியத்தை பார்த்து இப்படியாக நம்ம செய்யலாம் என்று சொல்லி கூட நம்ம திட்டம் போட்டுக் கொண்டிருக்கலாம். திருச்சபையாக செய்து கொண்டிருக்கலாம். நம்முடைய திருச்சபை வித்தியாசமான நிலையில் ஊழியத்தை செய்கின்றோம். நம்முடைய மாநாட்டிலையும் வித்தியாசமான நிலையில் ஊழியம் செய்கிறோம். தனிப்பட்ட நபர் பத்தியில் ஊழியம் செய்கிறோம், கூட்டத்தார் பத்தியில் ஊழியம் செய்கின்றோம், நாட்டில் ஊழியம் செய்கிறோம், அப்படியே லாங்குவேஜ் பேஸ்ட் ஊழியம் செய்கிறோம் இல்லையா? அதே போல நம்மளும் செய்யலாம். இதுதான் மிஷன் சண்டேன்னு சொன்னால் இந்த மாதிரியான ஞாபகம்லாம் வரும். ஆனால் இந்த காலகட்டத்தில் மிஷன் ஊழியம் சொல்லிட்டு போதகர்கள் மத்தியில் அழைப்பு சொன்னது போது உங்களுடைய சிந்தைக்கு என்ன வந்துச்சு? COVID-19 வெளியூருக்கு போக முடியாது, விசா கொடுக்க மாட்டாங்க, டிக்கெட்டும் கிடைக்காது. அப்ப இந்த மாதிரியான காலகட்டத்தில் மிஷன் ஊழியம்னா என்னது, அர்ப்பணி ஊழியம்னா என்னது, எந்த விதத்தில் செய்ய முடியும் என்று சொல்லி பார்க்கறதுக்கு நம்முடைய சிந்தையை தூண்டு வைக்கும். நான் இப்படியாக யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதும் கூட ரிஃப்ளெக்டிங் ஓவர் தி டேஸ். ஒரு காலத்தில் இப்படியாக மிஷன் ஊழியம் செய்துகிட்டு இருந்தாங்க, இப்பொழுது இப்படியாக அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையாக இருக்கிறது. இந்த மாதிரியான காலகட்டத்தில் எப்படி செய்யலாம் என்று சொல்லி யோசித்த நேரம் கொண்டு யோசித்தேன். என்ன ஞாபகம் வருது நமக்கு? இப்போ ஊழியம் செய்ய வேண்டாமா, வெளியே போக தேவையில்லையே, அனுப்ப மாட்டேங்கிறாங்கல்ல, இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கலாமே, அது மத்தியில் என்ன செய்யலாம் சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கலாமா? இருக்கலாம், அது நல்லதுதான். ஏதாவது ஒரு செய்யணும் சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம், அது மிகவும் நலமான காரியமாக இருக்கும். ஆனால் என்னுடைய சிந்திக்கு என்ன வந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா, when I was reflecting on those things, it talks about love story. ஆண்டவராகிய தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு, அந்த தியாக அன்பு எப்படியாக வெளிப்பட்டு காலங்களிலே வருஷங்களிலே நமக்கு முன்பாக ஊழிய பாதையிலே செம்மையான விதத்தில் செய்ததை எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த அன்பின் ஊழியம், ஆண்டவராகிய தேவன் என்னை தொட்டு நான் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி என்னை தன்னோடு சேர்த்துக் கொள்ளும்படியாக அவர் செய்த திட்டம் எவ்வளவு பெரிய அன்பின் ஊழியமாக இருக்கிறது என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையில் வருகிறது. இந்த அன்பின் ஊழியம் எல்லை இல்லாதது, எல்லைக்கு அப்பாற்பட்டு போகிறது. அதாவது நம்முடைய வட்டாரத்துக்குள்ளாக மாத்திரமல்ல, நம்முடைய நிலையின் மாத்திரமல்ல, அதை தாண்டி இன்னொரு அடுத்த கலாச்சாரத்தின் மத்தியிலையும் நமக்கு தெரிந்தவர்கள் மத்தியிலும் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்கிறது வருகிறது. இந்த மாதிரியான காலகட்டத்தில் சுவிசேஷத்தை எப்படி செய்யலாம், அந்த காலத்தில் அப்படி செஞ்சாங்க, இந்த காலத்தில் எப்படி செய்யலாம் என்று சொல்லி நம்ம யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் என்னோட சிந்திக்க வந்தது, இது தேவனுடைய அன்பு நம்ம மேல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இந்த அன்பை எப்படியாக நாம் பிறரிடம் எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். இதுதான் வேதாந்தத்தை நம்ம வாசிக்கின்றோம். வேதாந்தத்தை நம்ம பார்க்கும்பொழுது அநேக இடத்துல இதுதான் நம்ம பார்க்கின்றோம். பழைய ஏற்பாடு காலத்தில் நம்ம பார்த்தோம்னா ஆண்டவராக தெய்வம் தன்னுடைய ஜனங்களை தன்னோடு சேர்த்துக் கொள்ளும்படியாக பெரிய பெரிய திட்டத்தை எல்லாம் வச்சிருந்தார். ஏதேன் தோட்டத்தில் நம்ம பார்த்தோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆதாமே நீ எங்க இருக்கிறாய் என்று கேட்டாரு. ஆண்டவருக்கு தெரியாத ஆதாம் எங்க இருக்கிறான்னு சொல்லிட்டு அவன் செய்த பாவத்தினால அவன் ஒளிந்து கொண்டிருந்தான். ஒளிந்து கொண்டிருந்த நிலையிலும் ஆண்டவராக தேவன் அவன் சந்திக்க வருகிறாரு. எவ்வளவு பெரிய தேவன்! நான் செய்யக்கூடாது என்பதை சொல்லியும் நீ செஞ்சிட்டிய, ஆனாலும் கூட நான் உன்னை தேடிட்டு வரேன். சரி பாத்தீங்க, ஆதாமே நீ எங்க இருக்கு கேட்கும் பொழுது ஆதாம் ஒளிந்து கொண்டிருந்தது ஞாபகம் வருதுங்களா? எதிர்த்தொடத்தில் நடந்துச்சு. ஆண்டவராக தேவனுக்கு தேடி வருகின்றார். தன்னுடைய ஜனங்களை விட்டுவிடக் கூடாது என்பதற்காக தன் சரித்திர காலத்துல வித்தியாசமான நிலையில வித்தியாசமான காலகட்டத்தில் ஆண்டவராக தேவன் தன்னுடைய ஜனங்களை தன்னோட சேர்த்துக் கொள்ளும்படியாக செய்து கொண்டிருக்கிறார். வேதாகமத்தை பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோமே, அதுதான் நடக்குது. ஆண்டவராக தேவன் பேட்ரியார்க்ஸ், முற்பிதாக்கள், சத்தியத்துக்கு சாட்சியாக ஆபிரகாமுக்கு தெரியும், ஈசாக்கு தெரியும், யாக்கோபுக்கு தெரியும், மோசஸ், இப்படியாக நிறைய பேர் நம்முடைய வேதாகமத்தை நம்ம பார்க்கின்றோம். ஆண்டவர்களை பயன்படுத்தி வந்தார்கள். தன்னுடைய ஜனங்களை ஒன்றாக சேர்த்துக் கொண்டு அவர்கள் விலகி போகக்கூடாது என்பதற்காக வரம்பை கொடுத்தார்கள், கட்டளைகளை பிறப்பித்தார்கள். இதன் பிரகாரமாக நீங்கள் ஜீவிகள் இருந்து தாண்டி போயிடாதீங்க, இதன் வாயிலாக நீங்க சந்திக்கலாம், என்னோட நீங்க இருக்கலாம் என்று சொல்லி தன்னோட சேர்த்துக் கொள்ள முடியாத ஆண்டவராகிய தேவன் திட்டவட்டமான நிலையில தன்னுடைய ஜனங்களை சந்திக்க வருகிறதை நம்ம பார்க்கின்றோம். அந்த காலகட்டம் முடிஞ்சிச்சு. கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் கட்டளையிட்டதை அவர்கள் கேட்காத நிலை. பிறகு ஆண்டவராகிய தேவன் நியாயாதிபதிகளை கொண்டு வந்தார்கள். அவர்கள் வாயிலாக ஜட்ஜஸ், அவர்கள் வாயிலாக ஆண்டவருடைய சமூகத்திற்கு தன்னுடைய ஜனங்களை ஈர்த்து கொள்ளும்படியாக சேர்த்துக் கொள்ளும்படியாக ஜட்ஜஸ் வாயிலாக தன்னுடைய மக்களை வழிநடத்த ஆரம்பிச்சார்கள். கேட்ட நிலை மாதிரி இல்லை, கேட்காத நிலை தான் நிறைய இருந்துச்சு. கர்த்தருக்கு புறமான காரியத்தை அவர்கள் செஞ்சார்கள். ஆண்டவர் மறுபடியும் அவங்களை விடல. என்னுடைய ஜனங்கள் எப்படியாவது என்னோட வர வேண்டும் என்று சொல்வதற்காக அவர் என்ன திரும்ப செஞ்சா மறுபடியும் வித்தியாசமான காலகட்டத்தில் ராஜாக்களை கொண்டு வந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் வாயிலாக ராஜாக்களை கொண்டு வந்து ராஜாவாவது நடத்தட்டுமே,
தன்னுடைய போதனையின் பிரகாரமாக நடத்திட்டமே, ஆண்டவர் கற்பித்த அந்த கட்டளைக்கு இணங்கினவர்களாக நடத்தப்படட்டுமே என்று சொல்லி ராஜாக்கள் வாயிலாக, அரச கட்டளையின் வாயிலாக நடத்தப்படலாமே என்று சொல்லிட்டு ஆண்டவர் கொண்டு வந்தார். அவங்களுக்கு ஒத்தாசையாக ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை கொண்டு வந்தார். தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய சத்தத்தை உரைக்க, ராஜாக்கள் கேட்டவர்கள் இருக்கிறார்கள், கேட்காதவர்கள் இருக்கிறாங்க. கேட்டவர்கள் சமூகத்துக்கு முன்பாக நம்ம பார்த்தோமே, ஆண்டவராக தேவ எசேக்கியா ராஜாவின் வாயிலாக, யோசியா வாயிலாக எழுப்புதலை கொண்டு வந்தார், புதுப்பித்தலை கொண்டு வந்தார். ஆனால் சத்தியத்தை கேட்காத ராஜாக்கள் நிறைய இருந்தார்கள். கடைசியில் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்புகளாக கொண்டு போனதாக நம்ம வேதாகமத்தில் வாசிக்கின்றோம். அப்பொழுதும் ஆண்டவர் விட்டாரா? இல்லை. நெகிமாயா காலத்தில் நம்ம பார்த்தோமேனா, நெகிமாயா ஆண்டவர் மறுபடியும் கொண்டு வருகின்றார். ஆலயத்தில் தொழுகை செய்ய வேண்டும் என்பதற்காக மறுபடியும் ஆண்டவர் கொண்டு வந்து ஸ்தாபிக்கின்றார்கள். எப்படியாக எல்லா காலகட்டத்திலும் ஆண்டவராக தேவன் தன்னுடைய ஜனங்களை நேசிக்கிறது நம்ம பார்க்கிறோம். This is what exactly God's heart is, heartbeat of God. தேவன் நம்மேல் வைத்த அன்பு புறப்பட்டு வருவதை பார்க்கிறோம். இதுதான் அந்த கதை. இதுதான் என்னோட வாழ்க்கையில் மறுபடியும் அந்த காலகட்டத்தில் மறுபடியும் சொல்லும் பொழுது, மிஷன் என்று சொல்லும் பொழுது அந்த சிந்தை தான் என்னோட வாழ்க்கையில் வருது. ஆண்டவராக தேவன் நம்மேல் வைத்த அன்பு இவ்வளவு பெரிய அன்பு, மாறாத அன்பு, தியாக அன்பு, நமக்கான அன்பு, நம்ம மேல் வைராக்கியமாக இருக்கிற அன்பு, நம்ம விட்டுவிடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய காலங்களில் நமக்கு ஏற்ற விதத்தில் நம்ம சந்திக்கிறது தான் மிஷன் ஊழியம். சத்தியம் புறப்பட்டு போக வேண்டும். எந்த அடிப்படையில் தான் ஆண்டவராக தேவன் தன்னுடைய ஜனங்களை எல்லாத்தையும் எப்படியாவது தன் நடையில கொண்டு வர வேண்டும் என்று முயற்சிக்கிற காலங்களில், தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிற நாளில், முழுமையான திட்டத்தை வெளிப்படுத்தும் நாட்களிலே, எல்லா சூழ்நிலையும் மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு இன்னொரு மனுஷன் கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால ஆண்டவராக தேவன் எனக்கானதை நானே வருகிறேன் என்று சொல்லி தன்னுடைய நேசகுமாரனை இந்த உலகத்திற்கு மிஷனரியாக அனுப்பினார். So to me, Jesus Christ is the first missionary from heaven. எதற்காக வந்தார்? ஆண்டவராகிய தேவன் பிதாவானவர் நம்மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தும்படியாக திரியேக தேவன் தானே இந்த உலகத்துக்கு வந்தார், மனுஷனாக வந்தார். அவர் வரும்போது பெரிய பொம்பளை பெரிய அளவுள்ள பெரிய பெரிய வித்தியாசமான காரியங்களாக நடக்கல. He did not come with big pomp. He did not come with heavenly hosts and the glamour. தனிப்பட்ட விதத்துல, தனியான நிலையில, யாரும் தெரிந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலையில வந்தார். தனிப்பட்ட நிலையில வந்து தன்னுடைய ஜீவியத்தை ஆண்டவருடைய பிதாவானவர் எதுக்கு அனுப்பினாரோ அதை செய்து முடிக்கும் வழியில் அந்த சிந்தையோடு நமது மத்தியில் ஊழியம் செய்ததை நம்ம பார்க்கின்றோம். அந்த பகுதி தான் நீங்க நம்ம வாசித்த வேதாகம பகுதி. 800 வருஷங்களுக்கு முன்பாக ஆசியா தீர்க்கதரிசியின் வாயிலாக ஆண்டவராக தேவன் தன் ஜனங்களை மீட்க வேண்டும் என்று சொல்லி, தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறத நம்ம பார்க்கின்றோம். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் தோளில் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லி நமக்கெல்லாம் இது தெரியும். இந்த வசனத்தை ரெண்டா பிரிக்கலாம். வித்தியாசமான நிலையில நிறைய பேர் பிரிச்சிருக்கிறாங்க வேத வல்லுநர்கள். என்னுடைய கண்களுக்கு இது ரெண்டாக்கப்பட்டுச்சு. மிஷன் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது இந்த வசனம் 2 பகுதியாக நான் பிரிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். முதல் பகுதி, நமக்கு ஒரு தேவை இருந்துச்சு, மனித குலத்துக்கு ஒரு தேவை இருந்துச்சு. ஆண்டவருடைய நிலை நம்மள கட்டு போக கூடாது என்பதற்காக தான். அவருடைய சித்தம் எந்த ஒரு மனுஷன் கட்டு போக கூடாது, நான் கட்டுக்கூட போக கூடாது என்பதற்காக ஆண்டவருடைய இருதயத்துல அந்த நிலை இருந்து கொண்டே இருந்துச்சு. என்னது? மனுஷனை மறுபடியும் சந்திக்க வேண்டும், மனுஷனை தன்னோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய படைப்புகள் சிருஷ்டிக்கத்தை தன்னுடைய சிருஷ்டிப்புகளை தன்னோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய தேவன் அந்த பெரிய திட்டத்தை வைத்திருக்கின்றார். எல்லா காலகட்டத்திலும் வித்தியாசமானவர்கள் அனுப்பாங்க இல்லையா? அதே ஆண்டவராக தேவன் தன்னுடைய ஜனங்களை தன்னோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கிறிஸ்துநாதரை தன்னுடைய நேசகுமாரனை அனுப்புவதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த வசனத்தை பார்க்கும்பொழுது 2 பகுதி சொன்னா, முதல் பகுதிக்குள்ளாகவே மத்தியிலே சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு தேவை இருக்குது, அந்த தேவையை சந்திக்க முடியாம ஆண்டவராக தேவன் தன்னுடைய பெரிதான திட்டத்துல எசேயா தீர்க்கதரிசி வாயிலாக நமக்காக வைத்தது பரிபூரணப்படுகிறது நம்ம பார்க்கின்றோம். வாசகம் சொல்றது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், மனுஷனாக பிறக்கின்றார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நம்முடைய சாயலாக, அதாவது மனுஷனாக. நம் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டோம், ஆனால் மனுஷனாக ஆண்டவராக தேவன் மறுபடியும் இடைப்படுகிறது படுறதை பார்க்கணும். ஆண்டவராக தேவன் தன்னுடைய சாயலாக நம்மை படைத்து மனுஷனாக அவரும் வருகிறதை நம்ம பார்க்கின்றோம்.
இதுதான் ஒரு பெரிய திட்டம். மனுஷன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னை விட்டு போகக்கூடாது. தன்னுடைய படைப்புகள் தனக்கு சொந்தம் என்று சொல்லி அந்த வைராக்கியத்தோடு ஆண்டவராகிய தேவன் சரித்திர காலங்களில் இடைப்படுகிறது நமக்கு பார்க்கின்றோம். அந்த தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக பிரியமானவர்களை நாமும் அவருடைய சத்தியத்துக்கு உட்பட்டவர்களாக, ஆண்டவரின் போதனைக்கு உட்பட்டவர்களாக இன்று நாம் ரட்சிக்கப்பட்டிருக்குமே. ஆனால் ஆண்டவராகிய தேவர் நமது மத்தியிலேயே கற்பித்த அந்த போதனையின் பிரகாரமாக அந்த சத்தத்திற்கு இணங்கினவர்களால் நிறைய மிஷனரிகள் இருந்ததுனாலதான் நமக்கு அந்த சத்தியம் வெட்டுச்சு. இன்று நான் ரட்சிக்கப்பட்ட மகனாக இருக்கிறேன் என்று சொன்னால் ஒரு நபர், ஒரு தனிப்பட்ட நபர் என்கிட்ட வந்து சத்தியத்தை பகிர்ந்து கொண்டாங்க. அதனால நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அவரை இன்னொருத்தவங்க தொட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரிசையை போடுவேன்னா யாராவது ஒரு இடத்துல, எங்கேயோ ஒரு இடத்துல சத்தியத்தை எடுத்து சொன்னதுனாலதான் இன்று நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அது யாராக இருக்கலாம், கூட தாத்தாவாக இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம். தாத்தாவை தொட்டது யாரு? நம்முடைய தேசத்துக்குள்ளாக வந்தவங்க யாரு? எந்த மிஷனரி இங்க வந்தாங்க? அவருடைய வாழ்க்கை சத்தியம் எப்படி புறப்பட்டு சென்றது? ஏன் நம்முடைய தேசத்துக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளை கேட்கலாம். என்னன்னா இதான் அன்பின் கதை, ஆண்டவருடைய அன்பின் கதை. எங்க பிரதேசம் அங்கிருந்து புறப்பட்டு வெளியே வந்தது நம்ம பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் உடன்படிக்கை 1வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை நம்ம பார்க்கின்றோம். யூதேயர்கள் எருசலேம் துவங்கி உலக முடிவு பரியந்தம் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் அந்த பாரத்தை தான், அந்த அன்பை தான், தன்னுடைய ஜீவியத்தில் ருசித்த அந்த தேவனுடைய அன்பை பிறரிடத்துல பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி புறப்பட்டு வந்ததுதான் மிஷனரிமார்களுடைய கதைகள். அந்த அடிப்படையில் தான் ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய ஜனங்களை இன்னும் போகக்கூடாது என்பதற்காக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து நம்ம மீட்டுக் கொள்ளும்படியாக வந்த கதை தான் இந்த வாசகத்தின் கதை. நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடும் பொழுதெல்லாம் நமக்கு என்ன செய்யணும்னா சந்தோஷம் கொண்டாடுகிறோம். ஆண்டவர் வந்தார் என்று நம்ம கொண்டாடுகிறோம். அவர் மிஷனரியாக வந்தார் என்பதை நம்ம யோசிக்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். நம்ம மீட்டுக் கொள்ளும்படியாக வந்தாரே, அதை நம்ம சிந்தனை வைத்துக் கொண்டிருந்தோம்னா நலமாக இருக்கும். சோ அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஒரு தேவை இருந்துச்சு. அந்த தேவையை சந்திக்க முடியாது. ஆண்டவராகிய தேவன் ஒரு குமாரனாக, ஒரு பாலகனாக வருகிறார். ஏன் அப்படி வருகிறார் என்று சொன்னால் பிதாவாகிய தேவனுடைய திட்டத்தை ஆண்டவராகிய சமூகத்திலே அவர் பெற்றுக்கொண்ட அந்த திட்டத்தை பரிபூர்ணப்படுத்துவதற்காக, யாரும் கெட்டு போகக்கூடாது என்பதுதான் தேவனுடைய திட்டம். கெட்டு போகக்கூடாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவராகிய தேவர் தன்னுடைய குமாரனை அனுப்பி இந்த உலகத்திலே மனுஷனாக சஞ்சரித்தது தான் வாசிக்கின்ற வேதாந்தத்தில் போடப்பட்டிருக்கிற கிறிஸ்துவின் ஊழியம். வாசகத்தில் யோவான் 4வது அதிகாரத்தில் 34 நம்ம பார்த்தோமேனால் தேவனுடைய சித்தத்தை செய்வதுதான், அதாவது பிதாவுடைய சித்தத்தை செய்வதுதான் என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். 4:34 ஜான்ல பார்க்கும் பொழுது, my food, Jesus said, is to do the will of him who sent me and to finish his work. பிதாவுடைய சித்தத்தை செய்வதுதான், அவருடைய வேலை செஞ்சு முடிக்கிறது தான் என்னுடைய கடமை, எனக்கு அனுப்பப்பட்டதில் தனித்தன்மை என்று சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும் பொழுதும் கூட பிதாவுடைய சித்தத்தை செய்யும்படியாக வந்தார். அந்த பிதாவுடைய சித்தத்தை செய்யும் பொழுதுதான் நம்முடைய மத்தியில் அவர் ஊழியம் செய்யும் பொழுது சீஷர்கள், அப்போஸ்தலர்களிடம் பார்க்கணும். அப்போஸ்தலர் வாயிலாக சுவிசேஷத்தை கட்டளையிடுகின்றார்கள். சோ அதன் பிறகு அவர்கள் சுவிசேஷத்திற்கு சாட்சியாக இருந்து புறப்பட்டு சென்றதுல நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் உடன்படிக்கையில எப்படியாக ஆதி திருச்சபை உருவானது, எப்படியாக அவர்கள் புறப்பட்டு போனார்கள் என்று சொல்றதை நம்ம பார்க்கின்றோம். அவருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும் பொழுது 2 முக்கியமான காரியத்தை அவர் அழுத்தமாக சொன்னாரு. நிறைய காரியத்தை அவர் சொன்னாரு, நிறைய காரியத்தை பகிர்ந்து கொண்டாரு. அதன் உள்ளடக்கம் என்னன்னா பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் பேசுகிறார். தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மத்தியில் இருக்குது என்று சொல்லி மத்திய 4வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கின்றோம். அவர் பிரசங்கம் பொழுதெல்லாம் அவர் அதான் சொல்றாரு, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி பரலோகத்தை குறித்து தான் அவர் பேசிக் கொண்டார். நம்முடைய ஜீவியம் இந்த உலகத்தில் இருக்கிறதா தற்காலிகமாக இருக்கிறது, நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசினார். 2வது காரியமாக அவர் என்ன சொன்னாரு, நரகத்தின் வாசல், நான் ஒரு திருச்சபையை கட்டுவேன். பேதுரு தன்னுடைய விசுவாசத்தின் நிமித்தமாக நீதான் என்று சொல்லும் பொழுது அந்த விசுவாசத்துல நீதான் ஆண்டவர், நீதான் மெசியா என்று பேதுரு சொன்னதை ஞாபகம் இருக்குங்களா? அந்த பேதுரு அந்த அடிப்படையில கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக மத்திய நம்ம வாசிக்கணும். 18வது அதிகாரத்தில் நம்ம வாசிப்பது, நான் ஒரு ஆலயத்தை கட்டு, திருச்சபையை கட்டுவேன், அந்த திருச்சபையை நரகத்தின் வாசல் மேற்கொள்ளாது என்று சொல்லி விசுவாசத்தின் அடிப்படையிலாக ஆண்டவராகிய தேவர் ஒரு சபையை கட்டுகிறார். அதோடைய நோக்கம், அதோடைய இலக்கு நரகத்தின் வாசல் அடைக்கப்பட வேண்டும், மேற்கொள்ளக்கூடாது. அவர் கட்டுகிற திருச்சபை வாசிக்கின்ற வாசகத்தை மத்திய 16வது அதிகாரத்தில் 18வது வாசகத்தை வாசிக்கின்றேன். 16 இந்த கல்லின் மேல பேதுரு தன்னுடைய விசுவாசத்துல நீதான் மெசியா என்று சொல்றார். அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலாக கட்டப்பட்ட திருச்சபைகள் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வாது.
ஆங்கிலத்தில் நம்ம பார்க்கும் பொழுது சொல்கிறது, I will build my church and the gates of hate will not prevail, will not overcome. So அந்த அடிப்படையில் ஆண்டவராகிய தேவன் நரகத்திற்கு போகக்கூடாது என்பதற்காக தன்னுடைய ஜனங்களை மீட்கும்படியாக பரலோக ராஜ்யத்தின் போதனையை கொடுத்து நாம் அதிலே கட்டப்பட்டவர்களாக நரகத்தின் வாசல் அதில் அடைக்கப்பட்ட ஒரு திருச்சபை மக்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி, ஒரு ஜனங்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் நம்மை நமது மத்தியிலே ஊழியம் செய்தார். வரிசையாக நம்ம பார்த்துக்கலாம், ஆண்டவராகிய தேவன் வித்தியாசமான காலகட்டத்தில் தன்னுடைய ஜனங்களை தன்னோடு சேர்த்துக் கொள்ளும்படியாக செய்கிற இந்த அற்புதத்தின் அன்பின் ஊழியம் தான் மிஷன் ஊழியம். இந்த ஊழியத்தை ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய குமாரனை கொடுத்து நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக வந்தாரு. அந்த சத்தத்துக்கு இணங்கின நிறைய மிஷனரிமார்கள் வந்தார்கள், அது நமக்கு என்ன தெரியும். அந்த சத்தத்துக்கு இணங்கினவர்களாக அந்த அன்பின் ஊழியத்தின் அடிப்படையிலாக புறப்பட்டு சென்றவர்கள் தியாகத்தோடு ஊழியம் செய்தது நமக்கு நிறைய தெரிந்திருந்தாலும் கூட, இந்த காலகட்டங்களிலே நாமும் அதே நேரத்தில் ஆண்டவராக கொடுத்த போதனையின் அடிப்படையில எந்த நிலையிலே கர்த்தருடைய ஊழியத்துக்கு பாத்திரவான்களாக நாம் இருக்கின்றோம். ஒரு தேவை இருக்கிறது இல்லையா, அந்த தேவையை சந்திக்க முடியாத ஆண்டவர் வந்தாரு. அந்த தேவையை நமது அண்டையிலே நமது வாழ்க்கையிலே அவர் இடைப்பட்டு நமக்கு கொடுத்து விட்டதை நம்ம பார்க்கணும். அதை நம்ம வாங்கக்கூடாது. டுடே we are the disciples. இன்று நாம் தான் ஸ்தானாபதிகள். we are the ambassadors. ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய கற்பனையில் என்ன சொன்னார், கட்டளையில் என்ன சொன்னாரு? மத்திய 28 நம்ம வாசிக்கிற வசனம் 19-20 உலகத்தின் முடிவு பரியந்த நீங்க புறப்பட்டு பொங்கல் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுங்கள், உலகத்தின் முடிவு பரியந்த நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவர் அந்த பேட்டனை, அதாவது அந்த ஊழியத்தை இப்பொழுது நம்ம கையில கொடுத்துட்டாரு. அதுல பெற்றுக்கொண்டவர்கள் மிஷன் ஊழியர்களாக சுவிசேஷர்களாக வித்தியாசமான ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த காலகட்டத்தில். ஆனாலும் அந்த கட்டளை அவர்களுக்கு தான் கொடுத்தது கிடையாது, நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேவைகளை ஆண்டவராகிய தேவன் இந்த காலங்களிலேயே பரிசுத்த ஆவியின் வாயிலாக அவருடைய பலத்தினாலே நீங்களும் செய்ய வேண்டும், உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்க வேண்டும். தேவனுடைய திட்டத்துல அவருடைய திட்டத்தை பரிபூர்ணப்படுத்துவதில்லை இந்த காலங்களிலே நம்முடைய பங்கு என்ன, அதை நம்ம கேட்கணும். அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லக்கூடாது, அந்த ஊழியர்கள் செய்தார்கள், அந்த மிஷன் மேனர்கள் செய்தார்கள் என்று சொல்லக்கூடாது. அது நமக்கு ஒரு போதனையாக இருக்க வேண்டும். அவர்கள் தியாகத்தோடு செய்த அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த வேளையிலே பலத்தை கொடுக்க வேண்டும், உற்சாகத்தை கொடுக்க வேண்டும். அதனால கொஞ்சம் நான் சொன்னேன் இல்லையா, நிச்சயமாக நம்ம காலத்துல, நம்முடைய ஜீவிய காலத்துல சுயசரிதையை வாசிக்கணும். தி பயோகிராபி ஆஃப் மிஷனரிஸ், அருட்பணி ஊழியத்துல ஊழியம் செய்தவர்களுடைய சுயசரிதையை வாசித்தா நாமும் பலப்படுவோம். அவர்கள் கீழ்பட்டு போனாங்களே என்று சொல்லிட்டு இந்த காலகட்டத்தில் நாம் என்ன செய்கிறோம்? நரகத்தின் வாசல் அடைக்கப்பட வேண்டும். அதான் கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட திருச்சபை, போதனை, வழிநடத்துதல். இதற்கு உட்பட்டவர்களாக நாம் இப்படியாக புறப்பட்டு சென்ற ஜனங்களாக காணப்படுகிறோம். அந்த பேட்டன் இஸ் given to us now. இது அத்தியாரோட்டம், இட்ஸ் a relay. ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய தீர்மானத்தில் எல்லாத்தையும் செய்து முடிச்சிருக்க முடியும். ஆனாலும் கூட நமக்கு ஒரு பங்கு இருக்கிறது என்று சொல்லி அந்த பங்கை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அந்த பங்கின் பாத்திரவான்களாக நாம் எப்படி இருக்கின்றோம்? God wants us to be part of His big plan. What are we doing as an individual? ஒரு தனிப்பட்ட நபராக நம்ம என்ன செய்யணும்? ஊழிய பாதையில் எந்த விதத்தில் நம்ம செய்யணும்? எந்த விதத்தில் கொடுக்கின்றோம்? எந்த விதத்தில் ஜெயிக்கிறோம்? எந்த நேரத்தில் அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நம்ம ஜீவியத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம்? நம்மளோட முழுமையான பெரிய அவருடைய திட்டத்துக்குள்ளாக நம்ம உள்ளடங்கி இருக்கிறோமா? நம்முடைய சின்ன திட்டத்துக்குள்ளாக உள்ளடங்கி நம்முடைய திட்டத்தை நாம் பூரணப்படுத்த வேண்டும், முழுமையடைய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய திட்டத்திலே நம்முடைய ஜீவியத்தை நடத்தி கொண்டிருக்கிறோமா? இன்று இருக்கிறவங்க நாளைக்கு இருக்கிறாங்களா நமக்கு தெரியாது. இந்த கோவிட் காலங்களில் I lost quite a number of good friends of mine, people whom I know very closely or no more. கோவிட் காலத்தில் இந்த காலகட்டத்தில் that's our life is. That's what our life is. அதுதான் நம்முடைய ஜீவியம். நாளைக்கு இருப்போமா எனக்கு தெரியாது. எடுத்துக்கொண்டு ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். அதை கொண்டு ஆண்டவர் சமூகத்துக்கு முன்பாக கர்த்தாவே எனக்கு கொடுத்த இந்த பாத்திரத்தை உங்களுடைய சமூகத்துக்கு முன்பாக நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிற அளவில் இருக்கிறோமா? நமக்குள்ளாக போட்டுக்கொண்டு நான் பெரியவன் நீ பெரியவன் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய ஜீவியத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோமா? என்னுடைய திட்டம் தான் முழுமையானதாக இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய திட்டத்தில் தீவிரப்பட்டுக் கொண்டிருக்கிறோமா? வேண்டாம், தேவனுடைய திட்டத்தில் முன்பே அடையும். ஏன்னா நம்முடைய ஜீவியம் ஆண்டவராகிய தேவனுக்கு ஸ்தாபித்த இந்த திருச்சபை நரகத்தின் வாசல் அடைக்கப்பட வேண்டும். அவருடைய போதனை பரலோக ராஜ்யம் நமது மத்தியில் இருக்கிறது, அதை நம்ம பூர்த்தியாக்க வேண்டும்.
நாம் அதற்கு சாட்சியாக புறப்பட்டு செல்பவர்களாக காணப்பட வேண்டும். அந்த காலத்தில் அவர்கள் செய்தார்கள். இந்த காலத்தில் நாம் என்ன செய்கின்றோம்? நமக்கு கொடுக்கப்பட்டது என்னது என்ற அந்த சிந்தையோடு இந்த காலங்களில் நாம் புறப்பட்டு செல்வோம். ஏனால் தேவனுடைய முழுமையான திட்டத்தில் நமக்கும் ஒரு பங்கு இருக்கும். என்று ஆபிரகாமை நம்ம வாசிக்கின்றோம், ஈசாக்கை வாசிக்கின்றோம், யாக்கோபை நம்ம வாசிக்கின்றோம், இப்படியாக அவர்களை நம்ம வாசிக்கின்றோம், நியாயாதிபதிகளை நம்ம வாசிக்கின்றோம், ராஜாக்களை நம்ம வாசிக்கின்றோம். இந்த காலத்தில் நடந்துகின்ற ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற மிஷன்மாரிகளை குறித்து நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இதெல்லாம்? தேவனுடைய அன்பு எப்படியாக வெளிப்படுகிறது என்பதை நம்ம தெரிந்து கொண்டு வந்தோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த தேவனுடைய அன்பு எப்படியாக புறப்பட்டு வர வேண்டும் என்று சொல்லி நாமும் புறப்பட்டு செல்கிற ஜனங்களாக காணப்படுவோம். அவருடைய முழுமையான திட்டம் பரலோக ராஜ்யம். இந்த உலகத்துல நாம எவ்வளவு நாள் இருக்க போறோம்? இருக்க மாட்டோம் இல்லையா? சோ அதன் மட்டிலும் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சுவாசத்தை நாம் வைத்துக் கொண்டு, நமக்கு கொடுத்திருக்கிற பலத்தை தாழ்ந்து வைத்துக் கொண்டு, அவன் நமது மத்தியிலே வைத்து சென்ற, கொடுத்து சென்ற அந்த கட்டளை கிணங்கினவர்களாக எந்த நிலையில நாம் ஜீவிக்கின்றோம்? அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லாதபடிக்கு நான் செய்வேன் என்று சொல்லுவோம். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் அந்த பாரத்தை என்று நம்ம சொல்லுவோம். கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று நம்ம சொல்லுவோம். கர்த்தருடைய பாதத்தின் நிலையில் நான் நரகத்தின் வாசலுக்கு எதிர்பார்க்க நிற்பேன் என்று நம்ம சொல்லுவோம். புறப்பட்டு போகிற ஜனங்களாக நம்ம காணப்படுவோம். கர்த்தருடைய சமூகத்தில் இன்று நாம் மிஷனரியாக இருக்கலாம். கோவிட் இருக்கிறது 19 நம்ம வெளியே போக முடியாது. இந்த காலங்களில் மிஷன் ஊழியம் முடங்கி விட்டதா? இல்ல. வித்தியாசமான சூழ்நிலையில் நம்ம செய்து கொண்டிருக்க வேண்டும். செய்வோம். ஏனெனில் நீங்களும் நான் அந்த மிஷனரி. ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, நீங்கள் you are the disciples. A disciple will do what the master has ordered. ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக ஒரு சீஷன் தன் குரு, அதாவது இயேசு கிறிஸ்து நம்ம கற்பித்ததன் பிரகாரமாக அந்த கட்டளை இணைந்தவர்களாக நடக்க வேண்டும் என்று சொல்லி வேதாகமத்தை நம்ம வாசிக்கின்றோம். அழகாக போடப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? ஒரு சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனோ தன் குருவை போலிருப்பார் என்று சொல்லி லூக்கா 6வது அதிகாரத்தில் 40வது வசனத்தை நம்ம வாசிக்கின்றோம். So we are the people. We are. தனிப்பட்ட விதத்தில் நம்ம தான் சீஷனாக இருக்கின்றோம். குருவானவர் அவர் கொடுத்ததை நாம் செய்து முடித்து தேறினவனாக இருக்க வேண்டும் என்று நம்ம வாசிக்கின்றோம். பவுல் சொல்கிறார், you are the ambassador of Christ. Elsewhere Paul is saying you are the epistle. ஆண்டவர் கற்பித்ததை எடுத்துக்கொண்டு அதை நம்ம வெளிப்படுத்த வேண்டும். அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நம்ம சாட்சிகளாக காணப்பட வேண்டும். நாம் தான் எம்பசடர்ஸ், நம்ம தான் ஸ்தானாபதிகள். சோ இந்த அடிப்படையில் ஆண்டவர் சமூகத்துக்கு முன்பாக அவருடைய முழுமையான திட்டத்துல நம்முடைய பங்கு என்ன, அவருடைய அன்பின் திட்டத்துல நம்முடைய பங்கு என்ன, இந்த காலகட்டத்திற்கு ஏற்ற பிரகாரமாக நாம் எப்படி நடக்கிறோம்? அன்பானவர்களே, இதுதான் மிஷன்ஸ். அவருக்கு அன்னைக்கு செய்ததுனாலதான் இன்று நான் ரசிக்கப்பட்டிருக்கின்றேன். அங்க யாரோ புறப்பட்டு சென்றதுனாலதான் இந்த நான் சத்தியத்தை அறிந்து கர்த்தருடைய சமூகத்தில் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு ஏதோன எல்லாம் பக்குவத்துக்குள்ளாக நான் இருக்கின்றேன். அன்று அவர்கள் பேசினதுனாலதான், கேட்டவர்கள் இருந்ததுனாலதான், அந்த கேட்டவர்கள் என்கிட்ட வந்து சொன்னதுனாலதான் நானும் என்னை சார்ந்தவர்களும் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எவ்வளவு பெரிய அன்பு! இந்த பங்கில, இந்த பெரிய திட்டத்தின் பங்கில நம்முடைய ஈடுபாடு எப்படி இருக்கிறது? What kind of role are we playing in fulfilling God's ministry, God's fulfillment in the will of His? அன்பானவர்களே, தேவன் மறுபடியும் ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். சிந்தித்து பார்ப்போம். Today we are here happy, sitting and hearing, saying that I will be going to heaven for sure because you have accepted Jesus Christ as your personal savior. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நான் பரலோக ராஜ்யத்துக்கு போவேன் என்று சொல்லி மனமகிழ்ச்சியோடு இருக்கின்றோம். ஏன் தெரியுங்களா? அன்று ஒருத்தர் புறப்பட்டு வந்ததுனாலதான், அன்று ஒருத்தர் எடுத்து சொன்னதுனாலதான் இன்று நான் பரலோக ராஜ்யத்தில் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நான் இடைப்பாளர்களுக்குள்ளாக நான் கடந்து செல்வேன். என்னுடைய மூச்சு எடுக்கப்பட்ட பொழுது எனக்கு மட்டுமா நித்தியத்திலே நம்ம பேசுறோமோ? We are talking about eternity. We are not talking about 70 years, 90 years in this world. We are talking about eternity. இந்த உலகத்தில் இருக்கும் காலங்களில் ஆண்டவராகிய தேவனுக்கு போதுமானதை கொடுத்திருக்கிறார், தேற்றவாளனை கொடுத்திருக்கிறார். அவர் பிரகாரமாக, அவருடைய போதனை பிரகாரமாக நம்ம உள்ளடங்கி இருக்கிற போது ஆண்டவராகிய தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். அதே ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஊழியத்தை நம்ம முழுமைப்படுத்த முடியாது. ஆண்டவராகிய தேவன் இப்பொழுது ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். எல்லாருக்கும் ஒரு தேவை இருந்துச்சு, அந்த தேவையை சந்திக்க முடியாத ஆண்டவராகிய தேவன் ஒரு குமாரனை நமக்கு கொடுத்த, ஒரு பாடகன் நமக்காக பிறந்தார். அந்த பாடகன் வந்ததுனால
நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய முழுமையான திட்டம் அந்த பாலகனின் வாயிலாக நம்மளுடைய வாழ்க்கையில முழுமை அடைகிறது. ஆண்டவராகிய தேவன் அந்த பாலகன் மனுஷனான பிறகு அந்த 3 வருஷம் நம்ம மத்தியிலே ஊழியம் செய்த பொழுது அவர் சொல்லுகின்றாரு, பரலோக ராஜ்யத்தை குறித்து நான் பேசினேன், அது மாத்திரமல்ல நரகத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது என்று சொல்லி நான் திருச்சபையோட விசுவாசத்திலே கட்டினேன் என்று சொன்னால் அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலாக கட்டப்பட்ட ஜனங்களாக நாம் இன்று இருக்கின்றோம். அதே வேளையில் ஆண்டவராகிய தேவன் உயிர் தெழுந்த பிறகு ஒரு கட்டளையை கொடுத்தார். அதை பிறப்பித்தது என்னன்னா, உலகத்தின் முடிவு பொழுது எனக்கு சாட்சியாக இருந்தால் நம்ம மத்தியிலே இருப்பேன் என்று சொன்னார். அந்த சத்தத்திற்கு இணங்கினவர்களாக அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்க முடியாது, பிதாவானவர் நம்முடைய தேவையை சந்திக்க முடியாது. தம்முடைய நேசகுமாரனை கொடுத்தது போல அந்த நேசகுமாரன் பிறர் சந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காக நமக்கு பிறப்பித்த அந்த கற்பனைக்கு இணங்கினவர்களாக, கட்டளைக்கு இணங்கினவர்களாக நாம் புறப்பட்டு செல்வர்களாக காணப்படுவோம். You and I are called to be a missionary, to be a witness. You are a disciple, you are an ambassador, you are a walking epistle. நம்முடைய வாழ்க்கையின் பிரகாரமாக அநேகர் தொடப்பட வேண்டும். இன்னும் நான் ரட்சிக்கப்பட்ட மகனாக இருக்கிறதுக்கு காரணம் அன்று ஒருத்தவங்க சுவிசேஷத்தின் சத்தியத்துக்கு அடிப்படையில் இடைப்பட்டதுனாலதான், அன்று அவர்கள் சத்தியத்திலே தொடப்பட்டதுனால இன்னும் நான் தொடப்பட்டிருக்கின்றேன். இன்னும் நான் தொடப்பட்ட மகனாக இருப்பதற்கு காரணமே யாரோ ஒருத்தவங்க அந்த அன்பின் செய்தியை கொண்டு வந்ததுனாலதான். இந்த அன்பின் செய்திக்கு பாத்திரவான்களாக நாம் எப்படி இருக்கின்றோம்? இந்த அன்பின் செய்திக்கு எந்த நிலையில கர்த்தருடைய சத்தியத்துக்கு இணங்கினவர்களாக, அவர்கள் கட்டளைக்கு இடைப்பட்டவர்களாக நம்ம ஜீவிக்கின்றோம்? How are we living? யோசித்து பார்க்கலாமா? தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக தொடப்பட்ட ஜனமாக பேதுரு தன்னுடைய வாழ்க்கையை உச்சரித்த அந்த விசுவாசத்தை போல நாம் இந்த வேளையில் உச்சரிப்போம். ஆண்டவராகிய தேவன் நம்மை நிச்சயமாக பயன்படுத்துவார். ஆளுகை செய்கிறவர் நமது மத்தியிலே இருக்கின்றார். கடைசி மத்தியில் நம்மோடு இருப்பேன் என்று சொன்னவர் நமது மத்தியிலே இருக்கின்றார். அவருடைய சமூகத்துக்கு முன்பாக பெற்றுக்கொண்ட அந்த அன்பின் செய்தியை அதற்கு சாட்சிகளாக இவ்விதத்திலே நாம் ஜீவிக்கின்றோம். விதத்தை அமைதிப்படுத்துவோமா? பக்குவப்படுத்தி கேட்கலாம். ஆண்டவராகிய உங்களுடைய பெரிய திட்டத்துல அநேகரை நீ எழுப்பினீர், அவர்கள் பங்கு செய்ததினாலே நீ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றேன். என் காலங்களிலே அடுத்த தலைமுறையை நான் எப்படியாக கொண்டு வருவேன் என்று சொல்லி கர்த்தாவே எங்களுக்கு அந்த பாரத்தை தாரும் என்று கேட்கலாம். In your life, you be a missionary. You don't have to go to the places where you don't have to go now. Right now you can't go also. In the midst of all those things, God is calling you on a special mission. The mission which you and I should do. நீங்கள் நாம் செய்ய வேண்டிய ஒரு அருட்பணி ஊழியம். அடுத்த தலைமுறையை நாம் இந்த நேரத்திலே உருவாக்க வேண்டும். அவர்களும் பரலோக ராஜ்யத்தில் இருக்க வேண்டும். தேவனுடைய முழுமையான திட்டத்தில் அவர்களுக்கு ஒரு பங்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த பங்கை நேர்த்தியாக நாம் செய்யும் பொழுது அடுத்த தலைமுறையை உருவாக்கும். அடுத்த தலைமுறைக்கு நமக்கு ஒரு பங்கு இருக்கிறது. அந்த ஊழியத்திலே ஒப்பு கொடுக்க முடியாத சற்று நாம் அமைதியாக இருந்து கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஜீவத்தை ஒப்பு கொடுக்கலாம். Let's commit our life. ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். அநேக விதத்திலே அநேகரை கர்த்தாவின் எழுப்பினீர். இந்த காலங்களிலே நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த இடத்திலே அடுத்த தலைமுறையை உருவாக்கும்படியாக உங்களுடைய சத்தியத்தின் வசனத்திலே கர்த்தாவே நாங்கள் ஆளாக்கும்படியாக எங்களை பயன்படுத்துகிறோம். படியான நிலையிலே கர்த்தாவே எங்களுக்கு அந்த பாரத்தையும் அந்த தாகத்தையும் அந்த ஏக்கத்தையும் எங்களுக்கு தாருமப்பா. இந்த உலகத்திலே நாங்கள் இருப்பது கொஞ்ச காலம் சுவாமி, அதன் பிறகு நித்தியத்திலே நாங்கள் உங்களுடைய மத்தியிலே இருப்போம். நாங்கள் மாத்திரம் அல்ல சுவாமி, எப்படி உங்களுடைய திட்டத்திலே கர்த்தாவே ஒவ்வொரு ஜனமும் தொடப்பட வேண்டும் என்று நீர் பிரயாசப்பட்டு உங்களுடைய குமாரனை எங்களுக்கு அனுப்பினீரோ, எங்களை தேவைகளை சந்திக்க முடியாத நீ வந்தீரோ, அதே போல் கர்த்தாவே உங்களுடைய கற்பனைக்கு இணங்கினவர்களாக நாங்களும் கர்த்தாவே அந்த சத்தத்தை கேட்டவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ஜனங்களாக இந்த வேளையில வருகின்றோம். Users a lot. Users. அந்த பாரத்தை தாருமையா உங்களுடைய சமூகத்தில் நாங்களும் ஊழியர்களாக இந்த காலத்திற்கு ஏற்ற விதத்துல எங்களை பயன்படுத்த வேண்டும் வைக்கின்றேன். அநேக ஊழியர்களை வித்தியாசமான காலகட்டத்திலே வித்தியாசமாக நீ பயன்படுத்தி இந்த காலகட்டத்திலே இந்த சூழ்நிலையை எங்களுக்கு தான் தெரியுமாப்பா. இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற பிரகாரமாக நாங்களும் இந்த வேலையில ஒரு அருப்பணி ஊழியராக வெளிப்பட்டு செல்கிறோமப்பா. எங்களுடைய வட்டாரத்தை எங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற பிரகாரமாக நாங்கள் சுவிசேஷத்துக்கு சாட்சியாக எடுத்து சொல்ற பிள்ளைகளாக காணப்பட எங்களை பக்குவப்படுத்துமப்பா. எங்களை ஆசீர்வதியும். குறைவானதை நீக்கி போடும். நிறைவை நாங்கள் செய்து முடிக்கும் அளவிலே எங்களோடு நீ இடைப்பட வேண்டும் என்று சொல்லி மரித்து உயிர் திறந்து எங்கள் மத்தியிலே வாசம் செய்கின்ற இன்ப இயேசுவின் நாமத்துல எங்களுடைய ஜீவியத்தை உங்களுடைய ஊழியத்திற்காக
முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கின்றோம். நேசிக்கின்ற அன்பின் பிதாவே, ஆமென், ஆமென். தேவனுடைய முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்ற ஜனங்களாக நாம் புறப்பட்டு செல்பவர்களாக காணப்படுவோம். தேவன் நிச்சயமாக உங்களை பயன்படுத்துவார். ஆமென். Dear friends, this is a special announcement. An information is flashed on the screen for online banking. Those who wish to bless the church with your gifts and tithes, kindly follow the steps on the screen. Thank you. பிரியமானவர்களே, ஒரு சிறிய அறிவிப்பு. இங்கே போடப்படுகிற தகவல் மூலமாக உங்கள் காணிக்கை தசம பாகத்தை நீங்கள் இந்த ஆன்லைன் தகவல் மூலியமாக நீங்கள் செலுத்தலாம். ஆகையால் போடப்படுகிற இந்த தகவலை சற்று கவனமாக பார்த்துக்கொள்ளணும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறேன். ஒருவேளை இந்த காரியம் செய்கிறதுக்கு சற்று சிரமமாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய காணிக்கையை அந்த உண்டியிலே போட்டு பிற்காலத்திலே ஆலயத்தை திறக்கும் போது நீங்கள் தெய்வ பலிபீடத்திலே கொண்டு வந்து செலுத்தலாம். கர்த்தர் கிருபையிலே மெய்யாகவே ஒரு நாள் ஆண்டவர் திருச்சபையை திறக்க அனுமதி செய்வார். அந்த வேளையிலே உங்களோட காணிக்கை பெட்டி நீங்கள் எடுத்து வந்து பலிபீடத்திலே வைக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அழைத்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். பிரியமானவர்களே, இன்னைக்கு கேட்ட செய்தி பிரகாரமாக நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் நல்லவர். நம்மை ரட்சிக்கும்படியாக தன் ஒரே பேரான குமாரன் நம்மளுக்கு அனுப்பியிருக்கிறார். அனுப்பது மட்டும் இல்லை, இன்னைக்கு நாமளும் அனுப்பப்படுகிறோம் என்ற சிந்தனை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். மற்றவங்களும் ரட்சிப்பின் பாதையை கொண்டு வருகிறதுக்கும் சந்திக்கிறதுக்கும் நம்மளுக்கும் ஒரு கடமை இருக்கிறது, அழைப்பு இருக்கிறது. அதை நம்ம மறந்து விட வேண்டாம். போதகர் சேண்டிக்காக இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம். மத்தியிலே அவர் இந்த தெய்வ செய்தி வழங்கினதுக்காக திருச்சபை சார்பாக கிராமப்புற சார்பாக அவருக்கு இந்த வேலை நன்றி தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறோம். பாருங்க, நம்ம யாவரும் தலைகளை வணங்கி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பே பரலோக பிதாவே, மறுபடியுமாக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை அழைத்தவர். இந்த அழைப்பிலே நாங்கள் உறுதியாக இருக்க கர்த்தர் நம்பிக்கையோடு நடந்து வருகிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். சவாலுக்கு நடந்த இந்த நேரத்திலே சூழ்நிலையிலையும் நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பிலே உண்மையாக இருக்க, அந்த ஜீவியத்தில் கர்த்தாவே நாங்கள் தொடர்ந்து உறுதியாக இருக்க கர்த்தர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபம் பண்ணணும். நாங்கள் ரட்சிக்கப்படணும் என்று சொல்லி ஒரே பேரான குமாரனை அனுப்பினீர். இன்னைக்கு எங்களுக்கும் அந்த அழைப்பு இருக்கிறது.
நாங்களும் அதை மறந்து விடாதபடி கர்த்தாவே இந்த காரியத்திலே நாங்கள் இடைப்பட்டு உம்மோட ராஜ்யத்தை கற்றவர்களாக எப்போதும் இருக்க கிருபை செய். செய்தியை வழங்கின பாஸ்டேண்டிக்காக நன்றி கர்த்தாவே. அவரோட ஊழியத்தின் ஆசீர்வதிக்கும்படியாக அவர் போகிற இந்த ஊழிய பாதையிலையும் கலந்து கொள்ளும்படியாகவும் அவர் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திலையும் நீர் ஆசீர்வாதம் செய்ய நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவர் மூலியமாக யாரை நீ தொட வேண்டுமோ, எப்படியாக நீ செய்ய வேண்டுமோ, உம்முடைய சித்தத்தை எப்படி நிறைவேற்ற விரும்புகிறீரோ அப்படியாக நீ அவரை பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவரையும் தன் குடும்பத்தையும் உங்களை பராமரிப்புகளை எப்போது வைத்துக்கொள்ளும். ஒரு ஆசீர்வாத கரம் எப்போது அவர்கள் மேலே இருக்க நாங்கள் ஜெபம். எங்களை நாங்கள் தாழ்த்துக்கிறோம். தொடர்ந்து இந்த நேரத்திலையும் எங்களை ஆள்கை செய்ய முடியாத இந்த புதிய மாதத்திலையும் கர்த்தருடைய கரம் எங்களை தொடர்ந்து வழிநடத்த நாங்கள் ஜெபம். உங்களுடைய பாதுகாப்பு கரம் முக்கியமாக உங்களோட பிள்ளைகள் மேலே இருக்க இந்த கோவிட் படாதபடி ஆண்டவரே இந்த எம்சிஓ காலத்திலே அவர்களை ரட்சித்து காப்பாற்றி வழிநடத்த நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நாதர் இயேசுவோட கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலம் நம்மளோட தங்கி வாசம் செய்வாங்க. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுலுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, அநேக இடத்துல இந்த கோவிட் பறந்து இருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் பாதுகாப்பாக இருக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அநேக திருச்சபை மக்கள் பாதிப்புக்குள் கடந்து போயிருக்கிறார்கள். நிறைய இடத்துல மரணம் செய்தி நம்ம கேட்டு வருகிறோம். இந்த நாட்களே ஆண்டவர் மலக்கா திருச்சபையிலே நன்மை கிருபை அதிகமாக நீடித்து வைத்திருக்கார். ஒவ்வொருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கொண்டு போகல. ஒரு சில பேருக்கு கோய்ப்பட்டது, ஆனாலும் சுகம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகிய நீங்கள் யாவரும் தொடர்ந்து பாதுகாப்போடு இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்களை ஆளுக்கு சேர்ந்து வழி நடத்துவாங்க. God bless you.